எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு இங்க எப்படி கம்பராமாயணமும் மகாபாரதம் கதையா தெரியுமோ அதுபோல் ஆல்டர்னேட்டிவா கலைஞர் என்ன கையில் எடுத்தார்னா திருக்குறளை கையில் எடுத்து படிப்பறிவு இல்லாத தமிழர்கள் எழுத படிக்க தமிழ் கூட எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு கூட திருக்குறள்னா சிறப்பானது, திருவள்ளுவர்னா மாபெரும் புலவர் அப்படிங்கிற கட்டமைப்பு கலைஞர் உருவாக்குனாரு. அதன் உச்சபட்சமாக என்ன பண்ணாருன்னா, அவர் சட்டத்துக்கு உட்பட்டவர், ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் பாறை என்கிற சங்கி அடையாளத்தை அவரால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னொரு அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டதும் கிடையாது. அப்போ அதை எப்படி பண்ணாருன்னா, அவர் எவ்வளவு சிறப்பான திராவிட தத்துவ பின்னணி கொண்ட நிர்வாகி அப்படிங்கிறதுக்கு அவர் கன்னியாகுமரியில் அந்த விவேகானந்தர் பாறை சங்கி அடையாளம் விவேகானந்தர் பாறையை ரீப்ளேஸ் பண்ணது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணாருன்னா, அதை ஒன்றும் பண்ணலை. அதற்கான சிறப்புகள் படகு போக்குவரத்து என்னெல்லாம் போதும், மற்றவங்க ஆட்சியில் எப்படிலாம் போச்சோ, பக்தவச்சல ஆட்சியில் எப்படிலாம் இருந்ததோ, பக்தவச்சல ஆட்சியில் தான் அந்த இடமே ஒரு ஒரு சங்கி அடையாளமாக மாற்றப்படுது. அவர் ஆட்சியிலாம் என்ன சிறப்புகள் கொடுத்து அந்த இடத்தை அடையாளப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அதை எதையும் தடுக்கல, எல்லாம் போகணும்னு வச்சு